கௌதம் கம்பீர் அவர்கள் இந்தியாவோட கோச்சா பதவியேற்ற உடனே சந்தோஷம் இருந்தது. அதுக்கப்புறம் சலசலப்பு இருந்தது, கோபம் இருந்தது ரசிகர்கள் மத்தியில். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாத்தை வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிற டீம் இந்தியாவோட T20 அண்ட் ODI ஸ்குவாடில் எடுக்கல அப்படிங்கிறதுனால எக்ஸ்பர்ட்ஸ் தமிழ்நாடு சைடிலிருந்து எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ரொம்ப கொதித்து எழுந்தாங்க. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு கௌதம் கம்பீர் என்ன பதில் சொல்ல போகிறாரு, அதாவது ஜடேஜா வந்து ODI ஸ்குவாடில் இல்லாததை பற்றி, அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் டெஸ்ட்டுக்கு T20யில் மட்டும் கேப்டனாக போட்டிருக்காங்க அதை பற்றி, சுப்மன் கில் எடுத்ததை பற்றி, தென் ருத்ராஜ் கெய்க்வாத் எடுக்காததை பற்றிலாம் என்ன பேச போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது கௌதம் கம்பீர் அவர்கள் வந்து நிறைய பேசியிருக்கிறாரு, அகர்கரும் நிறைய பேசியிருக்கிறாங்க. எதிர்பார்க்காத ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் 2027 வேர்ல்டு கப் ஆடுவாங்களா அப்படிங்கிறத பற்றி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ எனக்கு என்னமோ கில்லோட கேப்டன்சி பற்றி இந்த வீடியோவில் நான் அவர் சொன்னதை வச்சு சில பல விஷயங்கள் பேச போகிறேன். தென் ருத்ராஜ் கெய்க்வாத் தென் அபிஷேக் சர்மா எடுக்காததை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நான் அவங்கக்கிட்ட வந்து தெரிவிக்க போகிறேன். ஸோ சில விஷயங்களை அவங்க சொன்னதும் தென் இப்படி இருக்கலாம், இது இப்படி மாறலாம், இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது கிருக்கானந்தாவோட தாட்ஸ். ஸோ இந்த கிருக்கானந்தாஸோட நீங்கள் இதை தான் பார்க்க போகிறீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்திய டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா 2024ஓட கௌதம் கம்பீர் அண்ட் அகர்கரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்பெஷல் கிருக்கானந்தாஸ் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். அண்ட் முழு வீடியோவும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. அண்ட் தென் இவங்க கௌதம் கம்பீரோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் அகரோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இது எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா, இல்லை கிருக்கானந்தா அது அப்படி கிருக்கானந்தா இப்படி கிருக்கானந்தானாலும் நீங்கள் வந்து கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன திட்டுறதையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஸோ புகழ்ந்து பேசுகிறதையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆரம்பிக்கும் போதே நான் பாராட்டிகிட்டே ஆரம்பிக்கிறேன். என்னென்னா இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துருக்குது, அதாவது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்பொழுது 10:30 மணிக்கு இல்லை 4:30 மணிக்கு 5 மணிக்கு அப்படின்னா அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து டைமுக்கு நடந்ததே கிடையாது. லாஸ்ட்டாக வேர்ல்டு கப் ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ணும்பொழுதும் வந்து எனக்கு தெரிஞ்சு டைமுக்கு நடக்கலைன்னு நினைக்கிறேன். நாட் ராங், பட் எனக்கு தெரிஞ்சு டைமுக்கு நடக்கலை. ஆனால் இந்த தடவை வந்து கௌதம் கம்பீர் வந்தார் 10 மணிக்கு. நாங்கள் 10 மணிக்கே டானு லைவ் ஆரம்பிச்சிருச்சு. லைவ் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் ஒரு நிமிஷம் லேட்டாக போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த விதத்தில் பாராட்டு செய்யலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கேள்வியாக ஆன் பண்ண உடனே ஒரு மாதிரி வார்ம் அப் கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது. எடுத்தோடனே டைரெக்டாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்வி கணக்கில் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் கேள்வி என்னென்னா, ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் ஏன் T20 கேப்டனாக போடலை, சூரியகுமார் யாதவை எதுக்கு நீங்கள் T20 கேப்டனாக போட்டிங்க, தென் அவர் எதுக்கு நீங்கள் வந்து ODIயில் ஆட வைக்கல, ஏன்னா வேர்ல்டு கப்பில் அவர் ஆடிருந்தார் அப்படின்னு அவர்கிட்ட டைரெக்டாக கேள்விகளை அவங்க எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருந்தாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா பற்றி சொல்லும்பொழுது தென் சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி பற்றி சொல்லும்பொழுது ஹர்திக் பாண்டியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் எங்களுக்கு. அவரோட ஸ்கில் செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேரு, ஆனால் ஃபிட்னஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சு. இப்போ சூரியகுமார் யாதவ் நாங்கள் ஏன் T20 கேப்டனாக போட்டோன்னா, சூரியகுமார் யாதவ் ஒன் ஆஃப் த டிசர்விங் கேண்டிடேட். அவர் ரொம்ப தகுதியான ஒரு ஆளில் அவரும் ஒரு ஆள். அதுக்கப்புறம் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 பேட்டர், அவரும் ஒரு சிறந்த ஒரு T20 பேட்டரு. ஸோ இன்னொன்று எங்களுக்கு எல்லா கேமும் ஆடக்கூடிய கேப்டன் தேவை, புரியுதுங்களா? ஹர்திக் பாண்டியாவோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து ஸோ நான் என்னால் உணரவும் முடியுது. ஸோ ஹர்திக் பாண்டியோட ஃபிட்னஸ் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. இன்னொன்று வந்து சூரியகுமார் யாதவை நாங்கள் கேப்டனாக ஆக்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதை ட்ரெஸ்ஸிங் ரூமில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிறவங்க சொன்னதை வச்சு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவை வந்து நாங்கள் கேப்டனாக ஆக்கியிருக்கிறோம் T20க்கு அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். தென் இவங்க கீழே எப்படி ரோஹித் கோலியும் ஆட போகிறது கிடையாது. அதனால் அவங்க கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல. பட் ஆனால் கேட்குறதுங்கிறது வந்து அனாவசியம். பட் பும்ரா ஆடுவாருங்கிறதுனால பும்ரா கிட்ட கேட்டுருந்துருப்பாங்க. தென் பும்ராவும் ஸ்கையும் ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்க்காக ரொம்ப வருஷம் ஆடிட்டு இருக்கிறாங்க, தென் இந்தியாவுக்காக ஆடிட்டு இருக்காங்கிறதுனால நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. அதனால் நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு ஜஸ்பிரீத் பும்ரா சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்து ஸோ சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக ஆக்கியிருக்கிறாங்க, முழு மனதாக கேப்டனாக ஆக்கியிருக்கிறாங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவ் லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ரோஹித் சர்மா வந்து எப்படி பிளேயர்ஸ்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாரோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் கடும் கோபக்காரர். பட் ஆனால் இப்போ அவர் அவரோட ஸ்டோரி போடுறது என்ன, யாராவது ஒரு பையன் எங்கேயாவது தெரு ஓரத்தில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 100 அடிச்சிருப்பான், அவனுக்கு ஸ்டோரி போட்டிருப்பாரு. அந்த T20 வேர்ல்டு கப் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே
ஆப்பனன்ட் பிளேயர் யாராவது, ஆப்பனன்ட் பிளேயர் இன் சென்ஸ் அவங்க கூட ஆட போகிற பிளேயர் யாராவது ஒருத்தர் நல்லா விளையாண்டதா அவங்களுக்கு ஸ்டோரி போடக்கூடிய ஒரு நன்மனிதன் படைத்த ஒரு நன்மனிதனா சூரியகுமார் யாதவ் ஆனதுனால இப்போ சூரியகுமார் யாதவ் T20 கேப்டனா போட்டிருக்காங்க. இதுக்கடையில் இன்னொரு கேள்வி வேற கேட்டாங்க, எதுக்கு சூரியகுமார் யாதவ் நீங்கள் வந்து ஓடிக்கு கன்சிடர் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டு தான், ஏன்னா வேர்ல்டு கப் ஃபைனல் யாராலையும் மறக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து அவர் ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, இங்கே பாருங்க, நாங்கள் ஸ்கையை பற்றி ஓடி ஸ்குவாடில் டிஸ்கஸே பண்ணலை, அதை பற்றி டிஸ்கஸே பண்ணலை எங்களுக்கு அது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டாரு, KL ராகுலும் வந்துட்டாங்க, 2 பேரும் போன வருஷம் வேர்ல்டு கப்பில் சூப்பராக பண்ணாங்க, ரிஷப் பண்ட்டும் எங்களுக்கு இருக்காரு. அப்படிங்கும்போது நான் எதுக்கு சூரியகுமார் யாதவ் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொன்னாங்க. இது ஏன் நாங்கள் மென்ஷன் பண்ணுறது, ஒரு பாயிண்டாக மென்ஷன் பண்ணுறேன்னா, சூரியகுமார் யாதவ் போன வருஷம் ஓடி வேர்ல்டு கப்புக்குள்ள எப்படி வந்தார் அப்படின்னா, ரிஷப் பண்ட் வந்து இன்ஜுரி ஆகிட்டார், கார் ஆக்சிடென்ட்னால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மான்செஸ்டரில் ரிஷப் பண்ட் எடுத்த 100 சேசிங்கில் ஹர்திக் பாண்டியா கூட சேர்ந்து இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக ஓடி ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ ரிஷப் பண்ட் தான் ஆடி இருக்க வேண்டியது, ரிஷப் பண்ட் தான் ஸ்குவாடில் இருந்திருக்க வேண்டியது. ரிஷப் பண்ட் இல்லாதனால தான் சூரியகுமார் யாதவுக்கு ரிஷப் பண்ட் சூரியகுமார் யாதவ் ஒரே மாதிரி ஆடக்கூடியவங்க தான் அப்படிங்கிறதுனால அந்த 40 பால் ஆடுவாங்க, அந்த 40 பால் ஆடக்கூடியவங்கிறதுனால வந்து சூரியகுமார் யாதவ் வந்து பிக் பண்ணாங்க. இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாடில் கண்டிப்பாக ரிஷப் பண்ட் இருப்பார் அப்படிங்கிறது ஸோ கிளியராக தெரிய வந்திருக்குது. சூரியகுமார் யாதவ் ஒன்லி ஃபார் T20 கிரிக்கெட் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து T20 கிரிக்கெட் பற்றி மட்டும் தான் யோசிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஸோ தெரிய வந்துச்சு. இதுக்கடனே ஒருவேளை ரிஷப் பண்ட்டுக்கோ இல்லை வேற யாராக்கா இன்ஜுரி ஆகும் பட்சத்தில் தான் சூரியகுமார் யாதவ் பற்றி ஓடியில் ரொம்ப கன்சிடர் பண்ணுவாங்க. எல்லாம் கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா 33 வயசு ஆகிடுச்சு, அடுத்து வர T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சூரியகுமார் யாதவ் வந்து T20க்கு மட்டும் ஸ்பெஷலைஸ்டு வளர்த்து விட்டு ஒரு குழந்தையாக ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் இது நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட் இந்த 3 பேர் இருப்பாங்க அப்படிங்கிற அப்டேட்டை தாண்டியும் ரிஷப் பண்ட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 அவர் ஆடுவார் அப்படிங்கிறது இங்கே உறுதி செய்யப்பட்டு விட்டது. சூரியகுமார் யாதவ் வந்து ஆல்ரெடி KKRல ஆடினார், அப்போது கௌதம் கம்பீர் கேப்டனாக இருந்தார், சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனாக இருந்தார். ஸோ ஆல்ரெடி மும்பைக்காக பல வருஷம் ஆடி மும்பையை அப்போவே லீட் பண்ணி தென் அதுக்கப்புறம் இப்போ பல வருஷம் கிரிக்கெட் ஆடி இருக்கிறாரு. ஸோ அந்த டைமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டனாக இருந்தவர் மும்பைக்கு, தென் கிரிக்கெட்டிங் நாலேஜ் இருக்கும், ஸோ ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், தென் அதனால் அப்போவே வைஸ் கேப்டன். பட் இப்போலாம் சொல்ல தேவை கிடையாது. ஸோ டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு டிசர்விங் கேண்டிடேட் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கேட்டிருந்தாங்க ரவீந்திர ஜடேஜா எதனால் வந்து ஓடியில் இல்லை அப்படிங்கிறத பற்றி கேட்கும்பொழுது, அக்ஷர் பட்டேல் ஓடியில் ஆட் பண்ணியிருக்கீங்களே அதையும் கேட்கும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போது அக்ஷர் பட்டேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா 2 பேரையும் நான் வந்து பிக் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன், 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க தான் ஆடி ஆகணும், ஒருத்தவங்க நான் பெஞ்ச் பண்ண தான் போகிறேன். ஸோ அப்படிங்கும்போது 2 பேரையும் எடுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அக்ஷர் பட்டேலை பிக் பண்ணியிருக்கிறோம், ரவீந்திர ஜடேஜாவை நாங்கள் ட்ராப் பண்ணலை, அதனால் அவருக்கு இன்னும் கதவு மூடலை, அவங்கள நாங்கள் ட்ராப் பண்ணலை. இதுக்கப்புறம் அதாவது இந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் சீசன் வருது அப்படிங்கிறதுனால வந்து ஸோ நாங்கள் வந்து அக்ஷர் பட்டேலை கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் இங்கே நடக்கும்போது குல்தீப் யாதவ் தான் ஃப்ரண்ட்லைன் ஸ்பின்னராக பயன்படுத்தியிருந்தாங்க, அக்ஷர் பட்டேலை பெஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஹைதராபாத் டெஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறமா. ஸோ இப்போது அக்ஷர் பட்டேலை வந்து இது ஒரு புரிதல் நினைக்கிறேன், இது ட்ராப்டுன்னு இல்லை, பட் ஆனால் ட்ராப்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும், சொல்லலை. பட் ஒரு ப்ராசஸ் பண்ணி பார்ப்பாங்க. அக்ஷர் பட்டேல் இப்போ நடக்க போகிற அந்த 3 ODI T20 எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, அவரால் வந்து இந்த ஷார்ட்டர் ஃபார்மேட்டில் 2 கேமையும் வந்து அவரோட ஹோல்டு பண்ண முடியுதா, அவரால் தன்னை அலோவ் பண்ணிக்க முடியுதா உடனே அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு ஸோ அக்ஷர் பட்டேல் தானா ஓடிஐக்கும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுவாங்க, டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஜடேஜாவா அப்படிங்கிறது முடிவு பண்ணுவாங்க. ஸோ 2 பேரோட செலெக்ஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அக்ஷர் பட்டேல் கையில் தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அக்ஷர் பட்டேலை வந்து மேக்ஸிமம் ஒயிட் பால் ஃபார்மேட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, தேவைப்பட்ட ரெட் பால் ஃபார்மேட் தேவைப்பட்டால் தான் நான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ரீசெண்டாக அதாவது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும்னா இந்த வருஷத்தில் இல்லைன்னா எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் ஜடேஜா லாங்கர் ஃபார்மேட்டுக்கு மேக்ஸிமம் உறுதியாயிருச்சு, அக்ஷர் பட்டேல் ஷார்ட்டர் ஃபார்மேட்டுக்கு மேக்ஸிமம் உறுதியாயிடுச்சு. நல்ல முடிவாக தான் இதையும் நான் பார்க்குறேன், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆல்ரவுண்டர் கிடச்சிட்டார் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல முடிவாக தான் நான் பார்க்குறேன். இப்போது அடுத்ததா நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்த இதுதான், இந்த ஒரு பதில் தான் நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்தேன். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருந்தாங்க, சோஷியல் மீடியாவே
என்னை சுற்றி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா உலகம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த பக்கம் சுழலாமல் இந்த பக்கம் சுழண்டு அப்புறம் இப்படி தலைகீழாக சுழண்டு சூரியனே கொஞ்சம் மாறி உதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொந்தளிச்சு போய் தான் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இருந்துச்சு. வரலாறு காணாத அளவுக்கு ஒரு குலுங்கிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வேர்ல்டு கப் டைமில் நட்ராஜன் ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வியை விட அந்த டைமில் இந்த சோஷியல் மீடியா பூகம்பத்தை விட இந்த தடவை சோஷியல் மீடியா பூகம்பம் அப்படிங்கிறதுங்கிறது ரொம்ப அது. ஏன்னா ருட்ராஜ் கேக்வாத்தை இவங்க பிக் பண்ணலைன்னு சொல்லிட்டு கேள்விகள் எக்கச்சக்கமாக எழுப்பியிருந்தாங்க. ருட்ராஜ் கேக்வாத், அபிஷேக் சர்மா இல்லாததை பற்றி, ஸோ சில முக்கியமான பேர்கள் இல்லாததை பற்றி அவங்க கேட்கும்பொழுது அதே நம்மளை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ ருட்ராஜ் கேக்வாத், அபிஷேக் சர்மா பற்றி தான் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு இவங்க பதில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதுக்கு அந்த சைட்லேருந்து அகருக்கிற சைட்லேருந்து பதில் வந்தது என்னென்னா, இங்கே பாருங்கள், ட்ராப் பண்ண பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஹார்டாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபீலிங் எங்களால் புரிஞ்சிக்க முடியுதுங்கிறத அவங்க சொல்கிறதையும். தென் இப்போ நீங்கள் ரிங்கு சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு வந்தார். ஆனால் எங்களால் T20 வேர்ல்டு கப்பில் அவரை எடுக்க முடியலை. ஸோ எங்களால் ஒரு 15 பேரை தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க. தென் அதாவது இன்னும் நாள் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்கன்னா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் அவங்க சொன்னது தான், எங்களால் அவங்களோட ஃபீலிங் புரிஞ்சிக்க முடியுது, இங்கே எக்கச்சக்கமான டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும். ஸோ எங்களால் அவங்க ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது. பட் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எங்களால் 15 பேரை மட்டும் தான் பிக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எங்களால் 15 பேரை மட்டும் தான் பிக் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. பட் ஒரு கமெண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில். தென் இன்ஸ்டாகிராம் என்னோட ரீல்ஸில் அந்த கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஐபிஎல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஓப்பனரு, ஒரு 6-7 ஆல்ரவுண்டரு, ஒரு 7-8 பவுலரு இதெல்லாம் கிடைச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா யார் எடுக்கிறதுங்கிறத பிரச்சனை வருதுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்தியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம் ஆடுற அளவுக்கு, 3 டீம் ஆடுற அளவுக்கு, 3 ஃபார்மேட்டுக்கு ஒவ்வொரு டீம் ஆடுற அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ செலக்டர்ஸ் திக்குமுக்காடி போய் இருக்கிறாங்க. இப்போது இதிலே வரேன், இப்போது ருட்ராஜ் கேக்வாத் அண்ட் அபிஷேக் சர்மா எடுக்காததை பற்றி நீங்கள் பேசும்பொழுது அப்படியே நான் அடுத்ததாக இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் தாவும் பொழுது அப்படியே நான் வந்து ருட்ராஜ் கேக்வாத் அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா பற்றி பேசும்பொழுது நான் சுப்மன் கில்லை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா கில்லை எடுத்தாங்க, ருட்ராஜ் கேக்வாத் எடுக்கல அப்படிங்கிறத எங்கள் கலவரத்துக்கான ஒரு பெரிய ஒரு காரணமே. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, கில்லு வந்து 3 ஃபார்மேட் பிளேயரு, அவர்கிட்ட ஒரு டீசெண்டான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர் காமிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா கிட்டையும் சூரியகுமார் யாதவ் கிட்டையும் அவரால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபேன்ஸ் வைக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுதான் பாயிண்டாக வைக்கிறாங்க. ரீசன்ட் ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னா கில்லை விட ருட்ராஜ் கேக்வாத் கிட்ட வந்து நல்ல நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும். தென் இந்த கேப்டன்சி பற்றி பேசும்போது ஆக்சுவலி இந்த ஸ்லைட் டீசெண்டான ஒரு கேப்டன்சி லீடர்ஷிப் இருக்குது, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லும்போது ருட்ராஜ் கேக்வாத்தும் ஆல்ரெடி கேப்டன்சி பண்ணியிருக்கிறாரு. இப்போ தான் ருட்ராஜ் கேக்வாத் கேப்டன் ஆனார் சிஎஸ்கேவுக்கு. அதுக்கப்புறம் ஜிடிக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் ஆனார் சுப்மன் கில். ஸோ 2 பேர்கிட்டையும் ஒரு சீசனில் சில இடங்களில் ருட்ராஜ் கேக்வாத் எதனால் இந்த மாதிரி ஒரு கேப்டன்சி பண்ணுறாருங்கிற கேள்வி இருந்துச்சு. அந்த பக்கம் கில்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சிறப்பாகவும் பண்ணிடவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் பார்ப்பேன். சில சிறப்பான மூவ்ஸ்லாம் கிடையாது. ஸோ 20 ஓவர் ஒரே மாதிரியாக தான் அவரோட கேப்டன்சி அப்படிங்கிறது இருந்தது. போன ஓவரில் 18ஆவது ஓவர் இவர் இப்படி போகிறாருன்னா 18ஆவது ஓவர் இந்த ஓவர் இவர் தான் போடுவார். 19ஆவது ஓவர் அவர் போன மேட்ச்சில் போட்டாருன்னா அதே 19ஆவது ஓவர் இப்படி தான் போடுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேப்டன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கில்லுக்கிட்ட இருந்து பார்க்க முடியுது, எக்ஸ்ட்ராரியாக பார்க்க முடியல. பட் ஆல்ரெடி மகாராஷ்டிராக்காக இந்த பக்கம் ருட்ராஜ் கேக்வாத் வந்து கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போது அவர் வந்து காமன்வெல்த் கேம்ஸ்க்கு போயிட்டு லீட் பண்ணி கோல்டு அடித்தார். பட் ஒருவேளை அந்த இடத்துல கில்லு ஃப்ரீயாக இருந்திருந்தாருன்னா, அவைலபிளாக இருந்திருந்தாருன்னா ஸோ கில்லை தான் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு இப்போ நான் நினைக்கிறேன். இவ்வளோ குழப்பத்துக்கும் ஒரு காரணமும் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பார்க்குறேன். தென் கேகேஆரில் வந்து சுப்மன் கில் இருக்கும்பொழுது அப்போது இந்தியாவோட கோச்சோ இல்லை இந்தியன் பிளேயர் ஒருத்தவரோ சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வந்து சுப்மன் கில்லை நாங்கள் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாக பார்க்குறோம், ஒரு ஃபியூச்சர் கேப்டனாக பார்க்குறோம் அப்படின்னு பிரெண்டன் மெக்லம் அப்போ சொல்லியிருந்தார். அண்டு நீங்கள் இதே சொல்லலாம், ரிக்கி பாண்டிங் வந்து ருட்ராஜ் கேக்வாத்தை ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெச்சூர்டு ஒரு கிரிக்கெட்டர்னு சொல்லியிருந்தார். ஆப்வியஸ்லி ஒரு மெச்சூர்டு கிரிக்கெட்டர் தான். பட் இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு 3 ஃபார்மேட் பிளேயர், தென் ஒரு டீசென்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்படிங்கும்பொழுது தென் ஓகே, அதனால சுப்மன் கில்ல போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து இங்கே ஒரு பதிலை பார்க்க முடியும். ஸோ ருட்ராஜ் கேக்வாத்தை ட்ராப் பண்ணதை பற்றியும் சுப்மன் கில்லை வந்து வைஸ் கேப்டனாக ஆக்கினதை பற்றியும் அவங்க பேசும்பொழுது ஸோ இந்த பதில் தான் கிடைக்குது. என்னன்னா, ஸோ 3 ஃபார்மேட் பிளேயரு, தென் டீசெண்டான லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் கில்லை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ருட்ராஜ் கேக்வாத்தை கில் ஓவர்டேக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு என்ன சொல்கிறதுனா,
இப்பயும் நான் உங்ககிட்ட சின்ன ஒரு விளக்கம் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்குவாட் எடுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து இந்த சீரீஸோட முடிஞ்சிடாது. இது வந்து அடுத்தது ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரைக்குமோ, அடுத்து ஒரு ஓடி வேர்ல்டு கப் வரைக்குமோ, அடுத்து ஒரு 2-3 வருஷம் தொடரும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருட்ராஜ் கெய்க்வாதா பிக் பண்ண முடியல. பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒன்று நான் நம்புவேன், டெஸ்ட்டில் ருட்ராஜ் கெய்க்வாதா நான் பார்த்துருவேன். எப்போ பார்ப்பேன் அப்படின்னா இந்த லாங் டெஸ்ட் சீசன் வருது இல்லை, இதில் யாருக்காவது அடிபடும், யாராவது இன்ஜுரி ஆவாங்க. ஸோ அதில் வந்து ருட்ராஜ் கெய்க்வாத் அந்த கேப்பை ஃபில் பண்ணுவார். ஏன்னா தேவ்தட் படிகள் ஆட வச்சாங்க, ஞாபகம் இருக்க இடையில டெபியூ பண்ண வச்சாங்க. அந்த மாதிரி ருட்ராஜ் கெய்க்வாத் டெபியூ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தென் யாராவது ஒருத்தவங்க இல்லைப்பா ரெஸ்ட் விட்டுக்கிறான்ப்பா ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் நியூசிலாந்து ஹோம் சீரீஸில் ஒரு மேட்ச் ஆடாமல் போனாங்கன்னா அந்த இடத்துல ருட்ராஜ் கெய்க்வாத் தான் ஃபுல் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களை சமாதானப்படுத்தலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்ஸ்பெக்டிவில் ருட்ராஜ் கெய்க்வாத்துக்கு வாழ்க்கை இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் கதவு அப்படிங்கிறது மூடிடாது. ஏன்னா கௌதம் கம்பீர் பற்றி நான் கொஞ்சம் பின்னாடி நான் சொல்கிறேன். அதை வச்சு உங்களுக்கு நான் ஒரு கேரண்டி நான் தரேன். தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில் வந்து ஆக்சுவலி விராட் கோலி கூட கொஞ்சங்கிறத தாண்டி லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகமாக ஒரு பேச்சு பழக்க வழக்கம்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி கிட்ட இருந்து அவர் கொஞ்சம் நிறைய கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தென் ரோஹித் சர்மா கேப்டன்ஸில் ஆடி இருக்கிறாரு, ரோஹித் சர்மா கூட நிறைய ஆடி இருக்கிறாரு, சூர்யா கூடயும் அவர் ஆடி இருக்காருங்கிறதுனால, சூர்யா தாண்டி ரோஹித் சர்மா கூட நிறைய ஆடி இருக்கிறாருங்கிறதுனால வந்து ஸோ சுப்மன் கில்லுக்கு அப்புறம் இன்னொன்று அபிஷேக் நாயரோட மேற்பார்வையில் தான் சுப்மன் கில் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரின்கு சிங் இவங்களாம் அந்த கேம்பில் இவங்கெல்லாம் வளர்ந்தவங்க. அவங்கள பிக் பண்ணும்பொழுது அண்டர் 19 பிக் பண்ணும்பொழுது கேகேஆர் தனியாக கேம்ப் போடுவாங்க, இப்போ ஆர்ஆர் எம்ஐலாம் தனியாக கேம்ப் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஜனவரி மாதமே ஒரு கேம்ப் போட்டு அந்த கேம்பில் ரின்கு சிங்கு சுப்மன் கில்லாம் வளர்த்து எடுத்தாங்க. இப்போ வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கக்கூடிய அபிஷேக் நாயருக்கும் கௌதம் கம்பீருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் நல்லா தெரியும். ஒருவேளை கம்பீருக்கு தெரியல அப்படின்னா அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கக்கூடிய அபிஷேக் நாயர் வந்து சுப்மன் கில்லை பற்றி நிறையா சொல்லுவார், அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத பற்றி சொல்லுவார். தென் இங்கேயே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், 2027 ஓடி வேர்ல்டு கப்பை பற்றி பேசியிருந்தாங்களா, அதில் ரோஹித் சர்மா 2027 ஓடி வேர்ல்டு கப்பை அவர் லீட் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தான் லீட் பண்ணணும். நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். நான் அவர் தான் கேப்டனாக இருக்குன்னு நான் நம்புவேன். பட் இன்கேஸ் அவங்களுக்கு தெரியும், அவங்களே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் தான். பட் இது திரும்ப ஒரு கலவரமாக வெடிக்கும். சுப்மன் கில்ல இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லைனா வந்து கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சோ சுப்மன் கில்ல கேப்டனாக ஆக்குவாங்களோ ஓடியில் அப்படின்னு எனக்கு பர்டிகுலராக தோணுது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கும் தோனிக்கிட்ட இருந்து அப்படி தான் கேப்டன்சி அப்படிங்கிறது கரெக்டாக ஸ்மூத்தாக மூவ் பண்ணாங்க. ஸ்மூத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சக்ஸஸ், அதாவது வெற்றி பெற்றுட்டு இருக்கும்போது அப்படியே அது ஸ்மூத்தாக ஒரு விராட் கோலி ரோஹித் சர்மா ஸ்மூத்தாக T20 கிரிக்கெட்லேருந்து வெளில போனாங்களே அந்த மாதிரி நடக்கும். ஸோ ஃப்யூச்சரில் எனக்கு தெரிஞ்சு 2027 ஓடி வேர்ல்டு கப்புக்கான ஒரு கேப்டனாக மேபி சுப்மன் கில் இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கையை தூக்கி சொல்ல சொன்னீங்கன்னா நான் வந்து ரோஹித் சர்மா தான் சொல்லுவேன். நான் ரோஹித் சர்மா சொல்கிறேன். பட் அந்த பக்கத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம அப்படியே அடுத்த டாப்பிக்கு மூவ் ஆகிடலாம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா அதான் 2027 ஓடி வேர்ல்டு கப் பற்றி நம்ம பேசியாச்சு. அப்படிங்கும்போது ஸோ நம்ம போவோம். என்னன்னா இந்த கேள்வி, அதாவது விராட் கோலி ரோஹித் சர்மாவும் 2027 ஓடி வேர்ல்டு கப் ஆடுவாங்களாங்கிற கேள்வி அப்பப்போ மட்டும் நான் பேசிட்டு வருவேன். எனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இது தோணிக்கிட்டு இருக்கும். ஆனால் கௌதம் கம்பீர் இதை பற்றி பேசிட்டாரு. ஃபார்ச்சுனேட்லி இதை பற்றி பேசிட்டாரு. ஏன்னா இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது 2027 சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறமாவோ இல்லை 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடும்போதோ இது ரோஹித் சர்மா கிட்டே விராட் கோலிகிட்டையும் கேட்பாங்க. தென் அதை பற்றி பரபரப்பாக பேசுவாங்க. ஒருவேளை சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா ஃபைனலில் வந்து தோத்துட்டாலோ இல்லை இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் தோத்துட்டாலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெருசாக பரவலாக கேட்கப்படும். ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரைக்கும் தான் இருப்பாங்களா இல்லை அடுத்தது வேர்ல்டு கப் ஆடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இப்போவே பேசிட்டாரு கௌதம் கம்பீர். ஏன்னா செலக்டராக ஆல்ரெடி அகர்கர் இருந்தாலும் ஸோ இப்போ தான் கோச்சா உள்ளே வந்திருக்காரு. ஸோ அவரும் ஒரு மாதிரி டிசைடிங் அத்தாரிட்டி தானே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ். ஸோ இவங்களோட ஃபியூச்சரை பற்றி அட்ரஸ் பண்ணுறதுல அவருக்கு பங்கு இருக்குது. அவர் அட்ரஸ் பண்ணால் சரியாகவும் இருக்குங்கிறதுனால வந்து அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தார். என்னென்னா ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிரிக்கெட் இருக்குன்னு அவங்க நிறைய கிரிக்கெட் ஆடணும். இப்போது ரொம்ப முக்கியமாக அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா சீரீஸும் அவங்களுக்கு இருக்குது. ஃபிட்னஸ் நல்லா இருந்தால் அவங்களால 2027 ஓடி வேர்ல்டு கப்பில் ஆடுவாங்க. இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. இதில் எவ்வளோ கிரிக்கெட் இருக்குது அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. இறுதியாக ஃபைனலாக இது எல்லாமே அவங்களோட முடிவு தான், பிளேயர்ஸ் பொறுத்து தான் இருக்குது. டீமோட வின்னுக்கு எவ்வளோ பங்களிக்க முடியும், ஏன்னா ஃபைனலாக டீமு தான் முக்கியம். ஆனால் ரோஹித்தும் கோலியாலையும்
அவங்களால நல்ல கிரிக்கெட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியும். இது போக அவர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, விராட் கோலி நான் கோச் அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 2 பேரும் மெசேஜ் பண்ணிக்கிட்டோம். அவர்கிட்ட எனக்கு விஷஸ் வந்துச்சு. 2 பேரும் ஒரு மாதிரி ஹார்டாக இந்தியாவுக்காக ஒர்க் பண்ணி ஸோ 140 கோடி இந்தியர்களையும் நாங்கள் பெருமைப்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் வந்து ஸோ கௌதம் கம்பீர் சொல்லியிருந்தார். இப்போது அவர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா 2025 அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் இதெல்லாத்தையும் அவர் மென்ஷன் பண்ணிவிட்டு 2027 ஓடி வேர்ல்டு கப்பை பற்றி இப்போ ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. தென் கில்லை பற்றின ஒரு கேள்விக்கு அவர் மென்ஷன் பண்ணிவிட்டு தென் ஸ்ட்ரைட்டாகவே ஏன் இவங்களை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா தென் இதில் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள், ஃபைனலாக வந்து அது பிளேயர்ஸுகளோட முடிவு, தென் டீமோட விக்ட்ரி அப்படிங்கிறதையும் ரொம்ப முக்கியம். அப்புறம் ரோஹித்தும் கோலியும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறதையும் தெரிவிச்சிருந்தார். ஏன் இந்த விஷயத்தை ஒரு அழுத்தி அவர் சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா கௌதம் கம்பீருக்கு ஆக்சுவலி இது நடந்திருக்குது. என்னன்னா 2011 ஓடி வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறம் 2012 T20 வேர்ல்டு கப் ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த சிபி சீரீஸில் வந்து சச்சின், சேவாக், கம்பீர் இவங்க எல்லாமே வந்து எத்லீஸ்ட் கம்பீர் வந்து கன்சிஸ்டண்டாக 50 அடிச்சிருந்தார். பட் 100s நிறைய அடிக்கல, ட்ராப் பண்ணாங்க. எதனால் ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் சேவாக், சச்சின், கம்பீர் எல்லாருமே ட்ராப் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று இதை பற்றி அப்போதைய கேப்டனாக இருந்த மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தார். என்னென்னா இங்கே ஃபீல்டிங்லாம் நிறைய ரன்ஸ் போகுது, ஒரு 20-22 ரன் வந்து இதனால் போகுது, இது தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து அவர் அப்போ மென்ஷன் பண்ணியிருந்தார். கௌதம் கம்பீர்கிட்ட அப்போ கிரிக்கெட் இருந்துச்சு. ஏன்னா கௌதம் கம்பீர் அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் இந்தியாவோட டோர் அவர் அடிச்சு வந்து ஸோ உடச்சிக்கிட்டு இருந்தார். டீம் இந்தியாவில் எப்படியாவது வரணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ அவர் ஆல்மோஸ்ட் அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டில் வந்து அவர் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தார். தென் அதுக்கப்புறமா ஒரு விஜய் ஹசாரே, சையது முஸ்டாக் ட்ரோஃபியில் டெல்லி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனுக்காக அவர் ஆடிக்கிட்டு இருந்தார். தென் அதுக்கப்புறம் ஐபிஎல் ஆடிட்டு இருந்தார் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. பட் வருஷம் ஃபுல்லாக அவர் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்தார். தென் அதுக்கப்புறம் 2016 திரும்பவும் இந்தியன் டெஸ்ட் டீமுக்குள்ளே வந்து உள்ளே வந்தார். ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து அதாவது தான் ஒரு சீனியர் பிளேயராக இருக்கும் பொழுது, தென் நான் ஒரு சாம்பியனாக இருக்கும் பொழுது எனக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சாம்பியன்ஸுகளுக்கு, இப்போ இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்களுக்கு வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து கௌதம் கம்பீர் ஸோ பார்த்துப்பாரு அப்படிங்கிறதையும் வந்து ஸோ நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதான் சொல்கிறேங்க, முன்ன எனக்கு நடந்துச்சு இல்லைங்களா, முன்ன எனக்கு நடந்துச்சு. அதே மாதிரி ரோஹித் சர்மாவுக்கும் தென் விராட் கோலிக்கும் அதே மாதிரி சாம்பியன்ஸாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கிளியராக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். பார்ப்போம். அவர் அப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் பண்ணியிருந்தார். அப்படி நடந்தால், அதாவது இவங்கெல்லாம் சாம்பியன்ஸ், வேர்ல்டு கிளாஸ் கிரிக்கெட்டர்ஸ், அவங்கள எப்படி அதாவது அவங்கள எப்படி அவங்களுக்கான ஒரு பிரியா விடை கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பணுமோ அதே மாதிரி வெளியேற்றக்கூடாது, திடீர்னு ட்ராப் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளியில் போகிறத வந்து பொறுமையாக ஸ்மூத்தாக இல்லை, அவங்க வெளியில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு சரியான ஒரு பிரியா விடையோடு கொடுத்து கௌதம் கம்பீர் அனுப்புனா சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு நான் சொல்லியிருக்கல, அவர் கேப்டன்சி பற்றி பேசிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேயரை பெஞ்ச் பண்ணுறதை பற்றியும் கௌதம் கம்பீரும் சரி அகர்கரும் சரி பேசிட்டாங்க. தென் இதுதான் கௌதம் கம்பீர்கிட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம். என்னன்னா அவர் கோச்சாக உள்ளே வந்திருக்கார் முதல் முறையாக. தென் அவர் எப்படி பார்க்குறாரு, அவர் உள்ளே வந்ததை பற்றி எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது, இங்கே பாருங்க, நான் வந்து ஒரு சாம்பியன் டீமை வழி நடத்த போகிறேன் ஓகேங்களா. ஏன்னா இவங்க T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ், ஆல்ரெடி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் வேர்ல்டு கப்போட ஃபைனலிஸ்ட். ஸோ இப்போ ஒரு பெரிய ஷூக்குள்ளே என் கால் போக போகுது. தென் இங்கே முன்னேற்றம் அப்படிங்கிறது ஓகேங்களா, பெட்டர் தென் அப்படிங்கிறது, அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு தானே தவிர முன்னேற்றம் அப்படிங்கிறது டீம் இந்தியாவுக்கு தானே தவிர கௌதம் கம்பீருக்கு கிடையாது, நாட் கௌதம் கம்பீர் அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருந்தாரு. ரொம்ப அதிகமாக பேசலை, பட் இந்தந்த விஷயங்கள் மட்டும் கரெக்டாக பேசியிருந்தார். ரொம்ப அதிகமான வார்த்தைகளையும் அவர் விடவும் இல்லை, அதிக சிரிப்புகளும் பார்க்க முடியல, அதிகமான வார்த்தைகளையும் அவர்கிட்ட பார்க்கவும் முடியல. பட் சில விஷயங்கள் தெளிவாக பேசியிருந்தாங்க, சில விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியுது. ஸோ இந்த விதத்தில் வந்து இது ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக நான் பார்க்குறேன். பட் மேபி ருத்ராஜ் கெய்க்வாத் விஷயத்தில் வந்து அவரோட பேரை சில இடங்களை மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஏன்னா ஃபேன்ஸ் கிட்ட வந்து அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்புகள் வருது அப்படிங்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாத்தை பற்றி அவர் 2-3 வார்த்தைகள் மேபி பேசியிருக்கலாம். ஏன்னா லைக் உங்களுக்கு ஒரு ஸ்டார் பிளேயராக நீங்கள் வச்சுருக்கீங்க, பேக் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் அங்கே ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கணும். பட் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுங்கிறதுனால அவங்களால சொல்ல முடியாமல் கூட போயிருந்துருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாத் ஒரு ஸ்டார் பிளேயர், அவர் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பண்ணாமல் இருக்கவும் மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.
தென் ஓகே, இந்த வீடியோதோட நிறைவடையுது. அதுக்கப்புறம் முகமது ஷமி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற டெஸ்ட் சீரீஸில் ஸோ முகமது ஷமி வருவார் அப்படிங்கிறதையும் வந்து ஸோ தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி பும்ரா மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு நிறைய ரெஸ்ட் தேவை அப்படிங்கிறத பற்றியும் பும்ராக்கு ரெஸ்ட் தேவைங்கிறத பற்றியும் வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஹர்திக் பாண்டியாவை ஏன் T20க்கு கேப்டன் ஆக்கல, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஏன் T20ல கேப்டன் ஆப்பிருந்தோம், ஓடிஐ ஏன் பிக் பண்ணலை, தென் ரிஷப் பண்ட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ஆடுவார் அப்படிங்கிறதையும், 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ரோஹித் கோலி இருப்பாங்களா மாட்டாங்களாங்கிறத பற்றியும், ருட்ராஜ் கெய்க்வாட் ட்ராப் பற்றி கொஞ்சம் பேசினதும், ரவீந்திர ஜடேஜா ஓடிஐல இல்லாததை பற்றி பேசினதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய விஷயங்களை தாண்டி ஒரு 2-3 விஷயங்களை அட்ரஸ் பண்ணி ஒரு 7-8 விஷயங்களை அட்ரஸ் பண்ணாங்க. அந்த 7-8 விஷயங்களும் வந்து தெளிவாக அட்ரஸ் பண்ணாங்க. நம்மளால சில பல விஷயங்கள் புரிஞ்சுக்கவும் முடிஞ்சது. அண்ட் ஓகே, ஹோப்ஃபுல்லி ஒரு குட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அண்ட் உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கா? 2027 வரைக்கும் ரோஹித் அண்ட் கோலி ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஆடணும்னு நினைக்கிறீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ருட்ராஜ் கெய்க்வாட் பற்றி அவங்க கொடுத்த விளக்கம் அப்படிங்கிறது வந்து ஏன்னா லீடர்ஷிப் பற்றி பேசியிருந்தாங்க, ஏன்னா கில்லோட லீடர்ஷிப் பற்றியோ தென் அவரை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியுதா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சூரியகுமார் யாதவ் பற்றி அவங்க சொன்ன விஷயங்கள் உங்களால் ஏற்றுக்க முடியுதா? ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஃபிட்னஸ் பற்றி பேசியிருந்தாங்க, ஏற்றுக்க முடியுதா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பேச போகிறோம். அண்ட் கௌதம் கம்பீர், ரோஹித் சர்மா அண்ட் கோலியை பற்றி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே. அண்ட் நன்றி.